உங்கள் பேருங்க? தங்க வேல். தங்கவேல். தங்கவேல் தங்கமான மனிதராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க. இப்போ கோயிலுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது நீங்கள்? கோயிலுக்கு வந்து 12 வருடம் ஆகுது. 12 வருடம் ஆகுது. 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம குடும்ப வாழ்க்கையிலேருந்து தான் வந்திருக்கீங்க. தெரிஞ்சு எப்படி மனநிலை என்ன காரணத்துக்காக வந்தீங்கிறது உங்களுக்கே தெரியாது. இந்த காரணத்துக்கு வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி டெல்லியில் இருந்தேன். பாபா நாக்பால்ஜின்ட்டு ஒரு சித்தர்கிட்ட இருந்தேன். சித்தர்கிட்ட? ஆமாம். பாபா நாக்பால்ஜி சித்தர்கிட்ட இருந்தேன். அவருடைய ஒரு இந்த பற்று தான் என்னை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்தது. இது கொண்டு வந்து சேர்த்தது? ஆமாம். கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு மனநிலை வந்து சரியில்லை. அதுக்கப்புறமா இங்கே வந்து நான் வந்து சேர்ந்ததுலேருந்து ஒரு ஐயாவுக்கு ஒரு தொண்டை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தொண்டை செய்ய ஆரம்பித்தேன். இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம். அவருக்கு இந்த புஷ்பம் எடுக்கிறது என்னோடய வேலை. அப்போ இங்கே நந்தவனம் கிடையாது இந்த இடத்துல. அதனால ஒரு நந்தவனத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டேன். நந்தவனம் உருவாக்குனீங்க? உருவாக்கிட்டேன். நந்தவனத்தை உருவாக்கி இடத்துல சேவை செஞ்சுக்கிட்டு 3 வேளை ஆகாரம் கிடைக்கிது, கொடுத்துருக்குறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். சரி. பையன் மனைவிலாம் வீட்டில் ஊரில் இருக்காங்க? இதுதான் சொல்லலையா, பையனை பற்றி வந்து பையனை வந்து நாங்கள் கேட்கல, ஆண்டவன் கொடுத்தது. அவன் வாங்கி வந்த வரத்தை அவன் வராது. சரிங்க சரிங்க சரிங்க. ஏன்னா அவங்க வாங்கி வந்த வரத்தை அவங்க திட்டு தான் ஆகணும். நம்ம அவங்க திட்ட முடியாது. ஆனால் நம்ம உரிமை கொண்டாடலாம். இது என் பிள்ளைன்னு சொல்லலாமே தவிர நம்ம பிள்ளை இல்லை. அது இல்லை, ஆண்டவன் கொடுத்த வரம். அது வரம் ஆண்டவன் அவன் கேட்டது. நான் பூமியில் பிறக்கணும்னு அவன் கேட்டான். அவன் பிறந்தான். அவனுக்காக நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நானும் அவனை மாதிரி தான். நானும் இல்லை, ஒன்றும் கிடையாது. சொல்லுங்க, வச்சிருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. அதே நேரம் அவனுடைய கஷ்ட காலங்களும் எப்படி இருக்குதோ, அவனுடைய போன ஜென்மத்தில் எப்படி செஞ்சுருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கை அமையுமே தவிர நம்ம அமைச்சு கொடுக்க முடியாது. அமைச்சு கொடுத்தாலும் அமையாது. ஓ, அமைச்சு கொடுத்தாலும் நம்ம அமைச்சு கொடுத்தாலும் அமையாது. ஏன்னா அது அவன் போகிற பாதை அப்படி போய் தான் ஆகணும். அவன் வந்து திருந்தணும். யாராக இருந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய காலத்துக்கு நான் இங்கே வரணும்னு நினைக்கவே கிடையாது. ஆனால் எனக்கு விதியாகப்பட்டு நான் நினச்சி விட்டுருக்கேன். அந்த விதியை நான் என்ன செய்யணும்? அதை அதுக்கு நான் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. சரிங்க சரிங்க சரிங்க. இப்போ வந்து அப்பப்போ பார்த்துட்டு போவாங்க, அவங்கள்ட்ட பேசுவாங்க. அதான் சொல்கிறேன். ஏன் உணர்வு நிலையில் நான் இருக்கிறவன், உணர்வு நிலையில் இருக்கிறேன். நான் உணர்வு நிலையில் போவாங்க, ஆனால் அவங்களால வர முடியாது. ஏன்னாக்கா உணர்வு நிலையில் உயிர் வேறு, உயிர் உண்டு, உணர்வு உண்டு. இந்த உடம்பு வேணும். இந்த உடம்புக்கு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே தவிர உணர்வுக்காக யாரும் வாழ முடியாது. உயிருக்காக யாரும் வாழ முடியாது. அந்த உயிர் உணர்வு தான் நம்ம கூட இருக்குதே தவிர இந்த உடம்பு தான் நம்ம வச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உடம்பு. ஆமாம், அந்த உடம்புக்கு தான் மரியாதை கொடுக்கறது எல்லாமே தவிர உணர்வுக்கு மரியாதை கொடுக்க முடியாது, உயிருக்கு மரியாதை கொடுக்க முடியாது. புரிஞ்சு கொடுத்தீங்களா? இது யார் சொல்ல? நானா சொல்ல? நான் சொல்லுவேன். சித்தர். அந்த உணர்வுக்கு தான் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் சார். என்கிட்ட அந்த உணர்வு அதை செய்யுது, நான் செய்யலை. நான் செய்யலை. அந்த உணர்வு என்கிட்ட இருந்திருக்கு, அந்த உணர்வு செய்யுது. இந்த உடம்பு அதை ஏற்றுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. உடம்பு என்ன செய்ய முடியாது இல்லை, அதனால செஞ்சுக்கிட்டு. சரி சரி சரிங்க சரிங்க. 12 வருஷமாக உங்களுடைய சேவை வந்து இந்த சித்தர் பீடத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். இவர் இப்போ பண்ணின அதிசயங்கள்லாம் என்ன இருக்குது? இவர் பண்ணின அதிசயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. சரி, ரைட். நெய்யை நம்ம வந்து பார்த்தது கிடையாது. ஆமாம். ஆனால் பொய் சொல்லுவோம், 1000 பொய் சொல்லலாம். பொய் சொல்லலாம். அது தேவையில்லை. தேவை இருக்குங்களா? 1000 பொய் சொல்லலாம். பார்த்தேன்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் பார்க்கவே இல்லை. பார்த்தா தான் மெய்ன்னு சொல்ல முடியாது. பார்த்தா அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. அந்த பொய் அது நமக்கு தேவையில்லை. நமக்கு உணர்வு ஆண்டவன் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம அதை தெரிஞ்சுட்டு போய்க்க வேண்டியது. அந்த உணர்வு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியாததை நம்ம சொல்ல முடியாது. 1000 பேர் 1000 எழுதலாம், 1000 கதை எழுதலாம். நம்ம படிக்க முடியுமாயா? நமக்குன்ற ஒரு இது இருக்கு இல்லையா? இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு எழுதிப்பாங்க. அதுக்கு முடிவு இருக்கா?
தான் இருக்குது. 1000 பக்கத்துக்கு படிச்சுக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். அதுக்கு முடிவு இல்லை. முடிவு இல்லை. அதுக்கு இன்னொரு தொடர் புக்கு ஒன்று போடுவாங்க. போடுவான்ல, தொடரும்னு போடுவான். தொடர்ந்து போடுவாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நம்ம எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஆனால் இருக்காது. அது உண்மை. அது அது உண்மை. உண்மை. அது இப்படி தான் இருந்தார், அப்படி தான் இருந்தாருங்கிறதுலாம் பார்ப்போம். சரி, உங்களுக்கு பையன் ஒருத்தர், ஒரு பையன் ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு எல்லாம் கல்யாணம் ஆகி பையன் வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாரு. பொண்ணு பொண்ணு சிங்கப்பூர். சிங்கப்பூரில் செட்டில்டு. செட்டில் இல்லை. அது போயிட்டு போயிட்டு வருவாங்க. அம்மா வீட்டிலே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? எனக்கு 72 ஆகுது. 72 வயசு. 72 வயசு ஆகுது. 72. ஒரு சித்தர் மகான் அவர்கிட்ட நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசுனதில் ரொம்ப மகிழ்ச்சி